விசுவாசத்தில் உறுதியாயிருந்த அவனை எதிர்த்து நில்லுங்கள். Let be bold in faith. Then fight against Satan. If you doesn't have such a faith to stand before Satan, you cannot need to fight against him. You never need to fight that. அமைதியாக இருந்துருங்க. இல்லைன்னா அவன் எதிர்க்கிறீர்கள் என்றால் விசுவாசம் உறுதியாக இருந்து எதிர்க்கிறது தெய்வ பிள்ளைகளை. அதனால்தான் யாக்கோபு இப்படி சொல்கிறார் 4:8 யாக்கோபில், தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு இல்லை பாருங்க 7ஆம் வாக்கியமா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவனை எதிர்த்து நில்லுங்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது then only can run away from you. கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு என்று அவருக்கு தெரியும். உலகத்துக்கு நாம் வேணுமென்றால் நடித்து விடலாம், ஆனால் நம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களா என்பதை சத்துரு அறிந்திருக்கிறார். தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்தால் அவனை எதிர்ப்பது எளிதாகும். அவனை எதிர்ப்போம் என்றால் அவன் ஓடி போக வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தலாக இருக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படியாத இடத்தில் அவனுடைய வேலை தொடர்கிறது, செயல்பாடுகளை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தான் பவுல் எபேசியரோடு சொல்லும் சொன்னார், பிசாசுக்கு இடம் கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியங்களை கொண்டு வந்து சத்துரு நிலை புகுத்துவார். தேவன் சொல்லாததை செய்ய வைப்பார். தேவன் விரும்பாததை விரும்பு என்பான். தேவன் கட்டளையிடாததை கட்டளையிட்டதாக சொல்லுவான். அவன் ஜோடிக்கிறவன். அவனுடைய செயல்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால சொன்னேன் தந்திரவாதி என்றார். தேவ பிள்ளைகளே, நாளிலே நாம் அநேக முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்று நம்புகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்வில் அந்த பெருமை என்ற விதையை விதைத்து விட்டு அவன் தூரம் ஓடி விடுவான். அதுக்கப்புறம் அது முளைத்து கிளம்பும் போது தேவனை நமக்கு எதிரியாக போய்விடுவான். தேவனை நமக்கு எதிரியாக்குவதற்கான ஒரே சிறிய தந்திரம் யாதென்றால் நம்மளே இருக்கும் பெருமை தான். அதனால்தான் சொல்கிறார், பெருமை இருக்காதீர்கள், தாழ்மையாக இருங்கள், தாழ்ந்த சிந்தை உள்ளாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் பலவீனன் பலவான் என்று சொல்வானாக. தாழ்மையின் சிந்தையோடு நாம் வாழ பழகிக்கொள்வோம். தொடர்வோம். அநேக காலையில் சொல்ல நான் சாமி எடுக்கவில்லை. கவனிப்போம். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். How can you give a place? There are a lot of things to discuss about that. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம், 1 Chronicles chapter 21 verses 1. தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் உங்களை நினைப்பூட்டுகிற 1 நாளாகமம் தாவீதை ஏவி விட்டது என்று படிக்கிறது. அப்போ இடம் கொடுத்தான். ஒரு எண்ணம் வந்துட்டு, என்னண்டா என் நாட்டில் எவ்வளோ வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் ரிட்டைர்மெண்ட் கேஸ் இருக்குது, இராணுவத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் தொகையிட்டால் நல்லது தானேடாப்பா. சொல்கிறான் அவனை படைத்தர வேண்டாம் ஐயா, நம்ம ஆளை வச்சா ஜெயித்தோம், நமக்கு இருக்க படபலத்தை வச்சா ஜெயித்தோம், ஒருத்தரை கொண்டே வச்சு ஆண்டவர் ஜெயித்து தருவார் ஐயா, நீரே அதுக்கு சாட்சி. அப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குமா? வேண்டாயான்றா. செய்யறா, நான் சொல்லிட்டு நீ செய்யறான்றா. ஏற்கனவே 24,000 பேர் அங்கே மடிந்தார்கள். இதுதான் செய்தி. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இவனை ஏவி விட்டது சாத்தான் என்று திட்டமாய் பார்க்கிறோம். அதனால தான் சொன்னேன், பிசாசுக்கு இடக்கூடாதீர்கள். உங்களை தந்திரமாய் நீங்கள் செய்வது நியாயம் போல தோன்றுவதற்கு ஏதுவான காரியங்களை கொண்டு வருவார். என்ன கணக்கு பார்த்தா என்னங்க தப்பு? கணக்கு பார்க்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை, கணக்கு பாருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதுக்கான காணிக்கை செலுத்தாமல் செய்யாது என்றார். இதெல்லாம் தாவீது அறிந்தும் அதை செய்வதற்கு கீழ்ப்படியாமல் வெறும் கணக்கு பார்ப்பதான் முடிந்தான் அழியாமல் ஆண்டவருக்கு அன்று கொடுக்க வேண்டிய காணிக்கையை பற்றி அவன் அக்கறைப்படவில்லை. ஒரு தலைக்கு ஆண் பிள்ளைக்கு 5 சேக்கல், பெண் பிள்ளைக்கு 3 சேக்கல் என்று காணிக்கை தரணும். கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த காணிக்கை கூட இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா அத்தனை பேருக்கான காணிக்கை தேவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் தேவாலயத்தில்.
இது தேவன் லேவியாகமத்தில் அன்று கட்டளையிட்ட அந்த காரியம்தான். இதெல்லாம் அறிந்திருந்தால் நான் தேவனுக்கு கீழ்ப்படியணும். அதுதான் சொல்கிறேன். வாட் காட் சேஸ் யூ ஹாஸ் டு டூ தட், தென் ஒன்லி யூ கேன் ஃபைட் அகெயின்ஸ்ட் சாத்தான். தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுக்கு இடம் கொடாது என்று சொன்னால் அவன் திடீரென்று தேவ சித்தத்துக்கு எதிராக உங்களை செயலாற்ற வரும்போது இடம் கொடாதீர்கள். அதற்கு உங்கள் மனதிலோ எண்ணங்களிலோ இடம் அளிக்காதீர்கள். அது கலந்து போட்டு போதார், அது என்ன பண்ண போகுது என்று சொல்லாதீர்கள். அதை தீமையை தூரமாக்கிடுங்கள். தேவையில்லை. அது நம்முடைய வாழ்வுக்கு பாதிப்பு உண்டாக்கும். அதை விரட்டி தள்ளணும். அது வீட்டில் கலந்தால் என்ன பண்ண போகுது என்றல்ல, அது நீங்கள் அறியாமல் அது உங்கள் ஆகாரத்தில் வாயை வைத்து விடும். சிலது பல்லியாக இருக்கலாம், கற்பான் பூச்சாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சரீரத்துக்கு விதவிதமாக பல விதமான தீமையான ஜீவ வஸ்துகள் உள்ள நம்ம வீட்டிலத்தில் இருக்கிறனா அதை துரத்துவதற்கு நாம் முயற்சி எடுத்த இல்லை என்றால் அதன் விளைவு நாம் வியாதியை சம்பாதிக்குவோம். அது யூரின் படலாம், அல்லது அதனுடைய கழிவுகள் நம்ம அந்த ஆகாரத்தில் படலாம், நமக்கு தெரியாது. அது நிமித்தம் நமக்கு பலவீனங்கள் ஏற்படும் போது எது ஏற்பட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறது இல்லை. நம்ம சுற்றி இருக்கிற இந்த வஸ்துக்களின் தொந்தரவுகள் பண்ணுறோம். அதனால சொல்ல பிசாசு கிடக்கூடாதுன்னா அந்த வஸ்துக்கள் எதெல்லாம் வச்சோம் உள்ளே வரான்னு நமக்கு தெரிந்து அதை நாம் நீங்கள் ஆக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்வுக்கு நன்மையாகும். தொடருவோம். எபேசு 4ஆம் அதிகாரத்தில் தேவ பிள்ளைகளே, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து